ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்க அமெரிக்கா புரோக்கர் செய்யும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. மறுபக்கம் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா மிசைல் கொண்டு தாக்குதல் நடத்துகிறது. கீவின் அருகே வரை உக்ரைனின் பல நகரங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கும் செயல்முறை. ஆனால் இவ்வளவு நாட்களாக போர் தொடங்கிய பிறகு மிகப்பெரிய நிகழ்வு அது அல்ல. அதாவது போர் நடக்கும் முன்னணியில், அதாவது ரஷ்யா உக்ரைன், அங்கிருந்து 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாட்டோ ஈகிள் டூ ரஷ்யன் பேஸ், ரஷ்யாவின் மூலோபாயமான மிக முக்கியமான பேஸ், அங்கு உக்ரைன் ட்ரோன் கொண்டு தாக்கியது. இந்த தாக்குதல் பற்றி பலவிதமான பல செய்திகள் வருகின்றன. நான் அதனுடன் தொடர்புடைய ரஷ்யன் பத்திரிகைகளை பார்த்தேன், உக்ரைன் பத்திரிகைகளை பார்த்தேன், பின்னர் பல வலைத்தளங்களை பார்த்தேன். இப்போது சோசியல் மீடியாவிலும் டெலிகிராமிலும் வரும் வீடியோக்கள் பயமுறுத்துவன. இந்த ஈகிள் டூ இது உலகில் அறியப்பட்ட மிக முக்கியமான, உலகத்தின் தற்காப்புடன் தொடர்புடைய மிக முக்கியமான பேஸ் ரஷ்யாவின் மேல். அதற்கு முக்கியத்துவம் என்று சொல்வது, இந்த நீண்ட தூரம் சென்று பறந்து குண்டு வீசும் போம்பர்கள் உள்ளன. அதன் பெரிய கட்டளை இது, மிக முக்கியமான கட்டளை. அதே போல் மிசைல்கள் உள்ளன, நீண்ட தூர மிசைல்கள். அதாவது உக்ரைனின் எல்லையில் 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த மிசைலுக்கு சிறப்பு உள்ளது. இந்த மிசைலுக்குள் அணு ஆயுதங்கள் கொண்டு செல்கின்றன. அதே போல் இந்த போம்பர்களுக்குள், அதாவது போம்பர் விமானத்துக்குள் அணு ஆயுதங்கள் கொண்டு செல்கின்றன. ஈகிள் டூவுக்கு பல சிறப்புகள் உள்ளன. அது தகர்ந்து நாசமாகிவிட்டது என்று அறிக்கைகள் கூறுகின்றன. ரஷ்யாவும் இந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டு மிகவும் கடுமையாக அடிபட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய ஒரு ரஷ்யன் பத்திரிகை அறிக்கை செய்வது, இந்த நடக்கும் ஈகிள் டூ பேஸில் இருந்து தோராயமாக 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டிடங்கள், பள்ளி, கிண்டர் கார்டன் பள்ளி, அதன் கண்ணாடிகள் உடைந்து விட்டன என்று. அவ்வளவு பெரிய வெடிப்பு நடந்தது. அதாவது இந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்ட கிடங்கில் இது வெடித்துள்ளது. அதே போல் அந்த பேஸின் ரன்வேக்கு மிகவும் பயங்கரமாக நாசமாகிவிட்டது என்று சாட்டலைட் படத்திலும் காணப்படுகிறது. இவை அனைத்தையும் ஒன்றாக படிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. இந்த போரை பற்றிய பல வீடியோக்களை நான் செய்துள்ளேன். அதாவது உக்ரைன் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை ரஷ்யாவுக்கு. மாஸ்கோவில் நாளை ஏறி அடி. காரணம், இவ்வளவு தூரம் மட்டுமே மாஸ்கோ. அதே போல் அமெரிக்காவில் பழைய பைடன் அல்ல, அமெரிக்காவை ஆள்வது ட்ரம்ப். ட்ரம்ப் தான் முன்னணி எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு செய்ய போகிறார். இங்கே எந்த விதமான படலம் ரஷ்யா காட்டினால் நாளை மாஸ்கோவில் அடிக்கும். காரணம், இது எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் எச்சரிக்கை இந்த உக்ரைன் மூலம் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மாஸ்கோவில் நான் நாளை ஏறி அடிப்பேன். இந்த பேஸ் ஈகிள் டு பேஸ் நாம் பார்க்கலாம், அதன் தூரம் பார்க்கலாம், மாஸ்கோவின் தூரம் பார்க்கலாம். முன்னணியில் இருந்து அவ்வளவு தூரத்தில் உக்ரைன் ட்ரோன்கள் வந்துவிட்டன. உக்ரைன் ட்ரோன் என்று சொல்வது பெரிய விலை உயர்ந்த ட்ரோன்கள் அல்ல, மிகவும் விலை குறைந்த பொருள். மிகவும் விலை உயர்ந்த ரஷ்யாவின் ஃபைட்டர் போம்பர்கள், ஃபைட்டர் ஜெட் போம்பர்கள், இவை அனைத்தையும் தகர்த்து விட்டன. அதற்கு இவ்வளவு நாசம் ஏற்பட்டிருந்தால் காரணம், இவ்வளவு வெடிப்பில் அங்கு பூமி பிளந்து போனது போல் நிகழ்வு நடந்தது என்று கண்ணால் கண்டவர்கள் கூறுகின்றனர். இப்போதும் அந்த தீ அணைந்து போகவில்லை. இப்போதும் தீ எரிகிறது, அணுக முடியவில்லை. இப்போது 60 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வெடிப்பின் தாக்கம் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு தோன்றுகிறது அந்த பேஸ் முழுவதும் அழிந்து போகும் சாத்தியம் உள்ளது. எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்றும் சொல்லவில்லை. ஆனால் அங்குள்ள மக்களும் அங்குள்ள சில சர்வதேச ஊடகங்கள் கூறுவது அங்குள்ள பல கட்டிடங்கள் உடைந்து விட்டன என்று. துல்லியமானது உக்ரைன் கொடுத்த எச்சரிக்கை. அது அமெரிக்கா உக்ரைன் வழியாக ரஷ்யாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை. அதாவது திடீரென பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் வருக, இல்லை என்றால் தாக்குதல் இருக்கும். காரணம், பைடன் நிர்வாகம் முன்பு உக்ரைனிடம் சொன்னது இந்த சிறிய எல்லைக்குள் மட்டுமே தாக்க முடியும் என்று. ரஷ்யர்களை ரஷ்யாவின் உள்ளே குண்டு வீசக்கூடாது, மிசைல் விடக்கூடாது. காரணம், அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். காரணம், ரஷ்யன் பிரதேசத்தில் பின்னர் சில விரிவாக்கம் கொடுத்தது. இவ்வளவு கிலோமீட்டர் வரை ரஷ்யன் பிரதேசத்திலே நீங்கள் மிசைல் மற்றும் ட்ரோன்கள் விடலாம். ஆனால் இங்கே ட்ரம்ப் கொடுத்திருப்பது உனக்கு வேண்டும் என்றால் அங்கு மாஸ்கோ வரை விடலாம் என்று. அவனது மிக மூலோபாய இடத்தில் நீங்கள் விடலாம். ரஷ்யா படைத்துறைக்கு மிகவும் பயம் ஏற்பட்டுள்ளது. காரணம், அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களின் ஈகிள் டு பேஸ் என்று சொன்னால் ரஷ்யாவின் மிகப்பெரிய பேஸ். அங்கு நிச்சயமாக ரஷ்யன் படைத்துறையினர் உள்ளனர்.
காரணம், ரஷ்யாவின் உக்ரைன் போரில் மிக அதிகமாக மிசைல்கள் ஷூட் செய்தும் ஃபயர் செய்தும் இங்கிருந்து தான் போயிருக்கிறது. அந்த பேஸை ஏறி தாக்கியிருந்தால் ரஷ்யாவின் முக்கியமான பேஸ்களில் எல்லாம் வரும் நேரங்களில் உக்ரைன் தாக்கும். இது ட்ரோன் வைத்து மட்டுமே. நீண்ட தூர மிசைல் மற்றும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் ஏறி அடித்துவிட்டால் மாஸ்கோ எரிந்து போகும். நான் அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு புரியும். காரணம், வலுவான எச்சரிக்கை இது. எவ்வளவு விரைவில் சீஸ்ஃபயரை தயார் செய்யுங்கள். இல்லை என்றால் ரஷ்யா இந்த காட்டுவது போல் அங்கும் இங்கும் ஒரு மிசைல் விட்டு பயமுறுத்த முயற்சிக்க வேண்டாம். இன்னும் ஒரு நிகழ்வு உள்ளது. ரஷ்யன் ஃபைட்டர் விமானம் மற்ற நிகழ்வுகள் இனி நடக்கும் அவர்களின் பேஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். ரஷ்யன் தற்காப்பு அமைச்சர் சொல்கிறார், தோராயமாக 120 ட்ரோன்கள் அவர்கள் ஷூட் செய்தார்கள் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் இங்கே பார்க்க முடிந்தது, மற்றொரு சர்வதேச செய்தித்தாள் அறிக்கை செய்திருப்பது, இந்த ட்ரோன்கள் போகும் முன் இந்த ஈகிள் டூக்கு அருகில் உள்ள முழு ரேடார் ஜாம் செய்தது என்று. நிச்சயமாக அதற்கான திறன் ஒருபோதும் உக்ரைனுக்கு இல்லை. அதற்கான திறன் அமெரிக்கன் ஸ்கை இன்டெலிஜென்ஸ் மூலம்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நான் சொல்வது, அமெரிக்கா உக்ரைன் மூலம் கொடுத்த எச்சரிக்கை ரஷ்யாவுக்கு. இதன் விளைவு எவ்வளவு என்று இனி வரும் 1 அல்லது 2 நாட்களில் தெரியும். எப்படி ரஷ்யா போய் பதிலடி கொடுக்கிறது, அதை எந்த விதமாக இருந்தாலும் உக்ரைன் பதிலடி நடத்தியது எல்லாம் மாற்றம் செய்யும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து உக்ரைன் சில நேரங்களில் ஒரு மாசிவ் தாக்குதல் நடத்தும். மாஸ்கோ நகரம் உட்பட புடினிருக்கும் அந்த அரண்மனை அங்கு ஏறி குண்டு விழும். மிசைல் விழுந்துவிட்டால் பின்னர் இந்த சொல்வது போல் அவ்வளவு மென்மையாக இருக்காது ரஷ்யா முன்னோக்கி செல்வது. ஒரு அமில சோதனை என்று வேண்டுமென்றால் சொல்லலாம், ஈகிள் டு பேஸ் தாக்குதல் செய்துள்ளது. இது மேலும் மேலும் எஸ்கலேட் செய்ய இந்த ட்ரம்பின் முழு ஆதரவும் உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக ஏறி இவனை அங்கு அழிக்கும். பின்னர் தெரியாது எப்படி இதன் ஒரு முடிவு என்று. காரணம், எவ்வளவு விரைவில் ஒரு சீஸ் பேச்சுவார்த்தை ரஷ்யா தயாராகி முன்னோக்கி வரவில்லை என்றால் சில நேரங்களில் வரும் 1 வாரத்தில் ரஷ்யாவை தவறாக்கும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அல்லது புடின் தவறாக்குமா ரஷ்யா தவறாக்குமா, என்ன நடக்கப் போகிறது? வரும் 1 வாரத்தில் மிகவும் துல்லியமான தெளிவு நம் முன் கிடைக்கும் சாத்தியம் அதிகம்.